Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and healthyயான ஒரு சைட் டிஷ். இது ஒரு ரசம் ரைஸ் கர்ட் ரைஸ் கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இந்த ரெசிபியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல போய் கொஞ்சமா ஃப்ரெஷ் பாவக்காய் புடுங்கிட்டு வந்துடலாம். இத நல்லா கழுகி ரெடியா வச்சுக்கோங்க. இதோட ரெண்டு சைட்ஸையும் கட் பண்ணி தூர போட்டுருங்க. அப்புறமா இத thin slices-ஆ கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ள இருக்க அந்த விதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ஸ்லைசஸும் ரெடியா இருக்கு. இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திருங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல இருந்து தண்ணி வந்திருக்கு. அதெல்லாம் நல்லா புழிஞ்சு வடிகட்டிட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்மளோட பாவக்காய் ஸ்லைசஸை உள்ள சேர்த்துருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பாவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியா இருக்கு. ஸோ பேன்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மீதம் இருக்க எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு வெங்காயம் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பாவக்காய்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான பாவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக ரசம் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஹெல்தி அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பாவக்காய் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.